ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. உள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. உள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் சரீரம் அர்ப்பணித்தேன் என் ஆவியாத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. உலக பெருமை சிற்றின்பம் உதறி விட்டேன் ஐயா. உலக பெருமை சிற்றின்பம் உதறி விட்டேன் ஐயா. வேறுக்கு காயங்கள் கடந்து போனதையா. ஒரு கசப்பு வேறுக்கு காயங்கள் கடந்து போனதையா. அர்ப்பணித்தேன் நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. வாக்குவாத பொறாமை தூக்கி எறிந்தேன் நான். வாக்குவாத பொறாமை தூக்கி எறிந்தேன் நான். ஆண்டவரே சுவையாடையாய் அணிந்து கொண்டேன் நான். ஆண்டவரே சுவையாடையாய் அணிந்து கொண்டேன் நான். அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் ஆவியாத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் என் ஆவியாத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. எனக்காய் வாழும்
ஆவியினால நிரப்புங்கப்பா. ஹalleluya. எங்கள் இருதயங்களை நிரப்புவீராகப்பா. தேவனாலே நிரப்புங்கப்பா. ஹalleluya. ஜீசஸ் ஜீசஸ் ஹalleluya. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரின் ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு அப்பா. ஆண்டவரே விடுதலை உண்டப்பா. எல்லா அடிமைத்தன ஆவியிலிருந்து எங்களுக்கு விடுதலை உண்டப்பா. ஹalleluya. எல்லா அடிமைத்தன ஆவியிலிருந்து எங்களுக்கு விடுதலை உண்டப்பா. தேவன் ஆவியா இருக்கிறார். ஹalleluya. 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 கர்த்தரின் ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டப்பா. அங்க விடுதலை உண்டப்பா. ஹalleluya. எல்லா கட்டுகளில் இருந்தும் எல்லா அடிமைத்தன வாழ்வில் இருந்தும் எங்களை விடுவிக்கிற தேவன். ஹalleluya. கட்டுகளை உடைக்கிறவர் அப்பா. கட்டுகள் உடைக்கிறவர் இயேசுவே. எல்லா கட்டுகளை உடைக்கப்பா. எல்லா கட்டுகள் உடைக்கப்பா. ரத்தத்தினால எல்லா பிசாசுகள் ஓடுகிறது. ஹalleluya. ஹalleluya. ஆமென். அந்தகார வல்லமைகள் நிர்மூலமாய் போகட்டும். ஹalleluya. ஆலோசனைகளை இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்குகிறோம். ஆமென். ஆமென் அப்பா. ஹalleluya. ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடுக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள், ஆத்மாவை லௌகிக காரியங்கள்ல, ஆத்மாவை இந்த உலகத்தின் காரியங்களுக்கு, அதிகமான பாவ சந்தோஷங்களுக்கு ஒப்பு கொடுக்க பார்க்கிற பொல்லாத அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி செபிக்கிறோம். நிர்மூலமாக்கி செபிக்கிறோம். நிர்மூலமாக்கி செபிக்கிறோம். எங்களுடைய ஆத்மாக்களுக்காக தேவன் கல்வாரி சிலுவையில ஏற்கனவே தகுந்த துறையத்தை செலுத்தி முடிக்கின்றாண்டவரே. எல்லாம் முடிந்தது என்று சிலுவையில வெற்றி சிறந்துட்டீங்க ஆண்டவரே. சதிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி எங்களுக்காக மறித்து எல்லா சாபங்களுக்கு நீங்களாக எங்களை விடுவித்தீங்க ஆண்டவரே. உடனடியா எங்களுக்கு இருந்த எல்லா கையெழுத்துகள் எங்களுக்கு மத்தியிலே காணப்படாதபடிக்கு அவைகளை எல்லாம் கொலைத்து அந்தரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே ஆடி அடித்து வைத்திருந்தே. ஹalleluya. 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 இந்த பொல்லாத சத்துருவின் எங்க வாழ்க்கையில, எங்க ஆத்மாவில, ஆண்டவரே எங்க இருதயத்தில, எங்க சிந்தையில கிரியை செய்யறதுக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஓ இதை இனம் கண்டு விரட்டி அடிக்கிறோம் ஆண்டவரே. இனம் கண்டு விரட்டி அடிக்கிறோம். இந்த அதனுடைய வல்லமை இறங்கி ஆண்டவரே ஸ்தோத்திர இந்த குழுவில இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆத்மாக்களுக்குள்ள தேவன் ஆண்டவரை ஒரு சுத்திகரிப்பை தோன்றும்படியா செபிக்கிறோம். சுத்திகரிப்பை தோன்றுங்கப்பா. ஒரு சுத்திகரிப்பை சுத்திகரிப்பை தோன்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ள காணப்படுகிற எல்லா மாயையான கிரியைகள், எல்லா மாயையான கிரியைகள் எல்லாவற்றையும் தேவன் நீக்கி போடுவீராக, நீக்கி போடுவீராக, நீக்கி போடுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை காட்டிலும் தேவன் ஜனங்களோடு காடு அனுபவிப்பது ஓ மேலென்று ஏற்றுக்கொண்ட தாசனை போல இவ்வுலகத்தின் அனித்திய பாவ சந்தோஷங்களின் பாத்திரத்தில் குடிக்கிறதை போல ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த அநீதியின் பாத்திரத்திலே நாங்கள் பருகாதபடிக்கு ஆண்டவரே தேவனுடைய நீதியின் பாத்திரத்திலே எங்கப்பா பங்குள்ளவர்களா எங்களை மாற்றுங்கப்பா. எங்களை மாற்றுங்க மாற்றுங்க மாற்றுங்க. எங்களுடைய அங்க அவயவங்கள் எல்லாம் நீதியின் அவயவங்கள் என்று எழுதி இருக்கிற எங்களுடைய அங்க அவயவங்கள் எல்லாம் பாவத்தின் அவயவங்கள் அல்ல, அவைகள் நீதியின் அவயவங்கள் என்று எழுதியிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால அந்த நீதியின் அவயவங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்தினால அந்த நீதியின் அவயவங்களை கொண்டு சாத்தானை இனம் கொண்டு விரட்ட இயேசுவின் நாமத்தினால அந்த நீதியின் அவயவங்களை நாங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள தேவ ஆவியானவர் பலன்
தாங்க. தேவ ஆவியானவர் பலன் தாங்க. ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே, இந்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறீங்கப்பா. இந்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறீங்க. இந்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள்ள இருக்கிறது. ஆகிலும் அதை செய்யாதபடிக்கு எனக்குள்ள இருக்கிற பாவமே அப்படி என்னை செய்ய தூண்டுகிறது. ஓ, அப்படி என்று சொன்னார். எனக்குள்ளே பாவத்தின் பிரமாணம் இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. இந்த பாவத்தின் பிரமாணத்தை நாங்கள் மேற்கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு பலன் தாங்க. ஆவியானவர் எங்களுக்கு பலன் தாங்க. ஆவியானவர் எங்களுக்கு பலன் தாங்க. நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, எங்களுக்குள்ள அப்படிப்பட்டதான பிரமாணம் காணப்படக்கூடாதப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்குள்ள காணப்படுகிற எல்லா பாவத்தின் பிரமாணங்களை உடைத்து செபிக்கிறோம். எங்களுக்குள்ள காணப்படுகிற எல்லா பாவத்தின் பிரமாணங்களை உடைத்து செபிக்கிறோம். எல்லா நீதியின் பிரமாணங்களை உடைத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. எல்லா பாவங்கள் சிந்தனையில தோன்றுகிற எல்லா பாவங்கள், ஆண்டவரே இருதயத்திலே தோன்றுகிற எல்லா பாவங்கள், எல்லா காரியங்களை தேவன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால முற்றிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று எழுதி இருக்குது. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. எங்களுடைய விசுவாசம் என்கிற அந்த கேடயத்தை பிடித்துக் கொண்டு ஆண்டவரே சாத்தான் எய்கிற அந்த அக்னி அஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக தேவன் ஆவியானவர் எங்களுக்கு பலன் தாங்க. பலன் தாங்கப்பா, பலன் தாங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, இந்த போராட்டத்தை ஏசப்பா ஸ்தோத்திரம் நாங்கள் மேற்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் இந்த போராட்டம் உண்டு என்று சொல்லி இருக்கிறீங்களே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம், இந்த போராட்டத்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறீங்க. ஒவ்வொரு நாளும் இந்த போராட்டத்தை நாங்கள் ஜெயிக்கணும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த விசுவாச கேடயத்தை பிடித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வசனம் என்கிற கூர்வாளினால ஆண்டவரே சாத்தானை மேற்கொள்கிற ஆண்டவரே கிருபைகளை தாங்கப்பா, கிருபைகளை தாங்க. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டுமே. தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்துக் கொள்ள வேண்டுமே. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வருகைக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களையே நாங்கள் ஆயத்தமாக்கிக் கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் எழுதப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் அந்த இறங்கி வருகிற மனவாட்டிக்கு ஒத்த அந்த புதிய எருசலேமுக்குள்ள பிரவேசிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா, எங்களை மாற்றுங்க. அப்படியாகாதவரே அப்பா, வெளிப்படுத்துற விசேஷத்துல எழுதி இருக்கிறது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம். இரண்டாம் மரணத்துக்கு பாத்திரமாய் காணப்படுகிற யாவரும் அந்த பரிசுத்த நகரமாகிய எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்க மாட்டார்கள் என்று எழுதி இருக்குது. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. பிசாசு முற்றையை தரித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் அந்த இரண்டாம் மரணமாகிய அக்னிய பந்தன கடலும் உண்டு என்று எழுதி இருக்குது. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. அந்த இரண்டாம் மரணத்தில எங்களுக்கு பங்கு வேண்டாம் ஏசப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு பங்கு வேண்டாம், எங்களுக்கு பங்கு வேண்டாம், எங்களுக்கு பங்கு வேண்டாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்க பரலோகம் வந்து சேரணும், நாங்க பரலோகம் வந்து சேரணும். நாங்க சுத்த அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியாக, சுத்த அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியாக ஆண்டவரே தேவனைகளை மாற்றுங்க, 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 மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்குங்கப்பா, எங்களை பரிசுத்தமாக்குங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய கிரியைகள் தராசிலே நிறைவுள்ளதாய் காணப்படாமப்பா. எங்களுடைய கிரியைகள் எல்லாம் உடைய தராசிலே நிறைவுள்ளதாய் காணப்பட வேண்டுமே. எங்களுடைய கிரியைகள் எல்லாம் தேவன் நிறைவுள்ளது என்று சொல்லப்படுகிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. அந்த பெல்ஷாத்சாரை போல ஓ ஹல்லேலூயா, என் தராசிலே நீ எடை குறைந்து போனாய் என்று சொல்லி தள்ளப்பட்ட அந்த மனுஷனை போல
ஆண்டவரே நாங்களும் தள்ளப்படக்கூடாது சப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்கள் ஆத்துமாக்களை ஈடேற நாங்கள் பிரயாசப்பட வேண்டுமே, பிரயாசப்பட வேண்டும். எங்கள் ஆத்துமா ஈடேறணும் ஆண்டவரே. இந்த உலகத்தில எவ்வளவு பாடுபட்டாலும், இந்த உலகத்தின் காரியங்கள்ல எவ்வளவு பிரயாசப்பட்டாலும், துரிதப்படுத்தப்பட்டாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் ஆத்துமாவை நாங்கள் நஷ்டப்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னார் ஆண்டவரே. எங்கள் ஆத்துமா நஷ்டப்பட்டு போகும் என்று சொன்னார். ஓ, அதனால் என்ன லாபம் என்று தேவன் கேட்கிறீர். அல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் ஆத்துமாக்கள் நஷ்டப்படக்கூடாதப்பா. ஆண்டவரே இந்த உலகத்திலே நாங்கள் எப்படி வாழ்ந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆத்துமாக்கள் ஈடேற நாங்கள் பிரயாசப்படுகிறவர்களாய், எங்கள் ஆத்துமாக்கள் ஈடேற பிரயாசப்படுகிறவர்களாய், எங்கள் ஆத்துமாவை பரலோகத்துக்கு நேராக நடத்துகிறவர்களாய் எங்களை மாற்றுங்க, மாற்றுங்க, மாற்றுங்கப்பா, மாற்றுங்க. ஆவியானவர் தாமே, ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் இந்த கடினமான போராட்டம், இந்த போராட்டம் மாம்சத்துக்கும் ஆவிக்கும் மத்தியில ஆண்டவரே இந்த ஆத்துமாவை பரலோகத்துக்கு நேராக நடத்துகிறது. இது ஒரு கடினமான போராட்டம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதற்கு ஏற்ற வழி இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க வேண்டும். அந்த இடுக்கமான வாசல் வழியாக எங்கள் ஆத்துமாக்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் நடத்த வேண்டுமே, நாங்கள் நடத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அதிகாலையில விழித்த நேரத்திலிருந்து ஆண்டவரே உறங்குகிற நேரம் மட்டும் இந்த ஆத்துமாவை நாங்கள் நடத்தணுமப்பா. அதற்கு மத்தியில வருகிற எல்லா சோதனைகளையும் ஜெயிக்க வேண்டுமே. ஆவியானவர் பலத்தாங்க, ஆவியானவர் பலத்தாங்க, ஆவியானவர் பலத்தாங்க. அவ்வப்போது நாங்கள் பலனற்று போகிறோம். ஆவியானவரே அவ்வப்போது நாங்கள் சோர்ந்து போகிறோம். பிசாசானவர் மனுஷர் மூலமாக, மனுஷீக ஆவிகள் மூலமாக போராடி எங்கள் ஆத்மாக்களை சோர்வடைய செய்கிறானே. ஆண்டவரே இந்த ஆத்மாவை ஆண்டவரே எப்படியாவது நீங்க பலப்படுத்திருங்கப்பா. இந்த மனுஷங்க வல்லமைகளுக்கு ஆண்டவரே எங்கள் ஆத்மாவை ஆண்டவரே ஸ்தோத்திரம் பலவீனப்படுத்தாதபடிக்கு, எங்கள் ஆத்மா பலவீனப்படாதபடிக்கு எங்கள் ஆத்மாவை ஆவியானவர் பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. பலன் இல்லாதவனுக்கு பலன் தருகிறவரே, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவம் தருகிறவரே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது லேசான காரியமாச்சு. தேவனே உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. உடைய பாதப்படியில தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அவற்றை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. சில குறிப்புகளுக்காக நம்ம ஜபிப்போம். இந்த நாளில தூங்காம நல்ல வல்லமையா செவிங்க, தூங்கக்கூடாது. காலையில வரும், சோர்வு வரும், அசதிகள் வரும். ஆனாலும் நம்ம அதை மேற்கொண்டு ஜெயம் கொண்டு நம்ம ஜெபிக்கிறதுலதான் தேவன் நம்மளோட ஜெபத்தை கேட்டு அவர் நமக்கு பதில் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுடைய பலவீனங்கள் என்னவென்று தேவன் அறிந்திருக்கிறார். நேற்று தினம் நம்ம படிச்சது போல நம்முடைய அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, முதலாவது குறிப்பாக தேவன் இந்த நாளிலே நாம பாருங்க, இத வண்ணமாக சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அநேக சோதனைகள் வரும் நம்மளுடைய வாழ்க்கையிலே. தினமும் காலையிலிருந்து நம்ம தூங்குற வரைக்கும் சோதனைகள் அதிகமாய் வரும். அப்ப அதை நம்ம ஜெயிக்கணும். ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? தேவன் நமக்கு பலன் தரணும். தேவனிடத்துலதான் நம்ம மன்றாடணும். அப்ப அந்த சோதனையை ஜெயித்து நம்ம என்ன பண்ணணும்? ஜெயம் பெற்று பரலோகம் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிறவங்க அநேகர் இந்த சோதனையை ஜெயிக்க முடியாம என்ன பண்றாங்க? தோற்று போயிடுறாங்க. ஹல்லேலூயா. சோதனையை ஜெயிக்க முடியல. கோபம், பெருமை, எரிச்சல், பொறாமை, வைராக்கியம், பகைமை, இப்படி மாம்சீக பிரிவுகள் வருகிற எல்லா சோதனைகளையும் ஜெயிக்க முடியாத சோர்ந்து போயிட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம இடைவிடாமல் செபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இடைவிடாமல் ஜெபம் பண்ணதான் அந்த சோதனையை நம்மளால ஜெயிக்க முடியும். பிசாசு என்ன பண்ணுவான், நம்ம எப்படி எங்க கவுக்கலாம் தான் பார்ப்பான். ஆனா அவனுடைய திட்டத்துக்கு நம்ம இடம் கொடாதபடிக்கு நம்ம எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் சொன்ன மாதிரி இடைவிடாமல் ஜெபித்து அந்த சோதனையை மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு பலன் தரும்படியாக இந்த காரியத்துக்காக சலீனா சிஸ்டர் ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கிறேன் சார். ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. தேவாதி கர்த்தர் ராஜாதி ராஜன், வல்லமையுள்ள காரியங்களை செய்கிறவர், மகத்துவங்களை அறிந்திருக்கிறவர், மாறாதவர், மறையாதவர், சொன்னதை செய்து முடிக்கும் அளவு எங்களோடு கூட வாசம் பண்ணுகிற தேவன் அப்பா. வாக்குத்தத்தங்கள் உண்மையானவைகள் சுவாமி. அப்பா நீர் பொய்யரல்ல தகப்பனே, பொய்யான ஒரு தேவனை நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கல சுவாமி. ஆண்டவரே நீங்க சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் அப்பா ஆண்டவரே நீங்க ஒவ்வொரு நாளும் அப்பா உங்களை நீங்க வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீங்கப்பா. வார்த்தையின் வழியாக உங்களை ஒவ்வொரு நாளும் திடப்படுத்துறீங்கப்பா, தைரியப்படுத்துறீங்கப்பா. ஆண்டவரே எவ்வளவு இனிமையானவங்க சுவாமி. பொழுது ஒவ்வொரு நாளும் எங்கள் ஆத்மாவை போஷிக்கிற தேவன் அப்பா. தேவனை நல்லவரை அப்பா, எவ்வளவு ஔஷதமா இருக்கிறது அப்பா. அந்த சோதனைகளிலிருந்து நாங்கள் ஜெயிக்கும்படியாக ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் பிடித்துக் கொண்டு உலகத்தை ஜெயிக்கும் போது கொடுத்த வார்த்தைகள் அப்பா உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் முதல் கொள்ளுங்கள், நான் உலகத்தை நாங்கள் ஜெயிக்கத்தக்கதாக நீங்க சொல்லிவிட்ட வார்த்தைகள் சுவாமி, அதை நாங்கள் கொண்டு ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் போல நாங்கள் எரியணும்பா. ஆண்டவரே அப்பா, இந்த உலகத்துக்கு ஓடின ஓட்டங்கள் போதும் சுவாமி. ஆத்மாக்காக நாங்கள் ஆண்டவரை பிரயாசப்பட ஆண்டவரே இந்த உலகத்திலே கர்த்தாவே ஆத்மாதான் விலையேற பெற்றதப்பா. ஆண்டவரே பத்திரமாய் கொண்டு வரணும்ப்பா, உகந்த மனவாட்டியாய் காணப்படணும். நீங்க திடப்படுத்துகிற தேவன், ஒவ்வொரு நாளும் எங்க கவலைகளை பிடிக்கிற தேவன் சுவாமி, சொல்லுகிற தேவன் அப்பா. ஆண்டவரே தான் வழி, இதிலே நடக்கிற சங்கத்தை சரீரம் சோர்வா இருந்தாலும் ஆத்மாவை பரிசுத்தப்படுத்த அந்த வரைகளுக்கு உதவி செய்யப்பா. இந்த நாளில் யாரெல்லாம் ஆண்டவரை சோதனை சகிக்காதபடி காணப்படுகிறார்கள் எல்லாரும் தேய்ச்சி நாளில அப்பா
நீங்க சீக்கிரமா அவர்கள் ஆத்துமாவை பிடித்து கொள்ளுங்கப்பா. இந்த உலகத்துடைய காரியங்கள்ல லௌகீக கவலைகளினால சோர்ந்து போகக்கூடாதுப்பா. அப்பா, உற்சாகம் உள்ளதா இருந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை யோசித்து ஆண்டவரே உம்மிடத்துல கொண்டு வருவதற்காக என் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்துவீராக. உடைய வார்த்தையினால எங்களோட பேசுவீராக. உடைய வார்த்தை ஒன்றுதான் எங்களுக்கு பலன் உள்ளது சுவாமி. எங்களுக்கு பலன் உள்ளது. பரிசுத்த ஆவியானவர் அந்த பலன் இந்த பலத்திலே நாங்கள் இந்த பலத்தோடு நாங்கள் எழுந்து போக என் தேவன் எங்களுக்கு உதவி செய்யப்பா. இருக்கிற பலத்தோடு போராட தகப்பனே நாங்கள் பாதுகாத்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே. கேட்டு பதில் தர ஒரு காரியங்களுக்கா என்ன ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 18:7-8 வாசிங்க. Luke chapter 18 verses 7 and 8. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு என்ன செய்வாராம்? நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் அவர்களுக்கு என்ன செய்வார்? நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆனாலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ என்றார். Read out, ma Daisy. And shall not God avenge his own elect, which cry day and night unto him, though he bear long with them? I tell you that he will avenge them speedily. Nevertheless, when the Son of Man cometh, shall he find faith on earth? Shall he find faith on earth? Hallelujah. அப்ப என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, தேவன் அவரை நோக்கி கூப்பிடுகிற இரவும் பகலும் அழகா போட்டிருக்கு. நம்ம இப்ப இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறோம். இரவும் பகலும் கூப்பிட்டு கொண்டிருக்கிற யாவருக்கும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் அவர் என்ன பண்றாராம்? அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு என்ன பண்றாரு? நியாயம் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நியாயம் விசாரிக்காமல் இருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நியாயம் செய்வார். சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். ஆனா நமக்கு என்ன வேணும்? அவர் நியாயம் செய்வார் என்று சொல்லி நமக்குதான் என்ன வேணும்? விசுவாசம் வேணும். ஹல்லேலூயா. அங்கதான் பிரச்சனை. அவர் நியாயம் செய்வாரா இல்லையா அப்படின்ற இடத்துல நம்மளுடைய விசுவாசம் தான் குன்றி போயிடுது. நம்மளோட விசுவாசம் குன்றி போயிடுச்சுன்னா என்ன நடக்கும்? அப்ப நமக்குதான் சோறு வரும். நமக்குதான் தேவன் மேல நம்பிக்கை வராது. அவர் நியாயம் செய்ய மாட்டாருன்னு நம்ம தேவன் மேல என்ன பார்ப்போம்? வீணா நம்மளே நம்மளுடைய ஆத்மாவை கரைப்படுத்தி கொள்வோம், நஷ்டப்படுத்தி கொள்வோம். அதுதான் தேவன் சொல்றாரு. அவர் நீடிய பொறுமையா இருப்பார். ஆனா நிச்சயமாக என்ன பண்ணுவாருங்க? நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. ஏன்னு கேட்டா அந்த வேறுள்ள வசனங்களை நீங்க பார்க்கும் பொழுது, அந்த அதிகாரத்துல முதல்ல இருந்து நீங்க பார்க்கும்போது ஒரு சம்பவத்தை குறித்து தேவன் சொல்லுகிறார். அந்த முதல் வசனத்தை மட்டும் வாசிங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் பண்ண வேண்டும் என்பதை குறித்து சொன்னார். 18:1. And he spake a parable unto them to this end, that men ought
always to pray and not to faint. Men always to pray and not to faint. Hallelujah. எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாதீங்கன்றதுக்கு ஒரு ஓமையை சொல்றார். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஓமை தான். ஒரு பட்டணத்துல ஒரு விதவை இருந்தா, அந்த விதவை என்ன பண்றா, போய் ஒரு நியாயாதிபதி இடத்துல அவளுக்கு ஒரு விஷயம்னு சொல்லி போய் கேக்குறா. அந்த நியாயாதிபதி எப்படிப்பட்ட நியாயாதிபதியா இருந்தானா, மகா மோசமான ஒரு நியாயாதிபதியா இருந்தானா. அந்த நியாயாதிபதி யாருக்குமே நன்மையே செய்யாத ஒரு நியாயாதிபதி. ஆனா அந்த விதவை என்ன பண்ணாலாம், அந்த நியாயாதிபதியின் இடத்துலதான் இரவும் பகலும் போய் எனக்கு நியாயம் செய்யுங்க, எனக்கு நியாயம் செய்யுங்க, எனக்கு நியாயம் செய்யுங்கன்னு அந்த நியாயாதிபதியை பயங்கரமா தொந்தரவு பண்ணாலாம். அப்போ ரொம்ப நாள் வரைக்கும் அந்த மனுஷனுக்கு ஒண்ணும் புரியல. ஆனா அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த மனுஷன் யோசிக்கிறாரு, அந்த நியாயாதிபதி யோசிக்கிறாரு, நான் யாரு பாத்தீங்கன்னா 4ஆம் வசனத்துல போட்டிருக்கு பாருங்க, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. அவன் மனசே இல்ல அவனுக்கு, என்ன அம்மா சும்மா நம்மள தொல்லை பண்ணுது அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அவன் நாம் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் என்ன பண்றா, தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றான். அப்ப பாருங்க என்ன ஆச்சு, நான் மனுஷனுக்கும் பயப்பட மாட்டேன், தேவனுக்கும் பயப்பட மாட்டேன் அப்படிப்பட்ட ஒரு நியாயாதிபதி. ஆனா இந்த விதவையை வந்து அலட்டாதபடிக்கு, அப்படின்னா அலட்டாதபடிக்குன்னா இங்கிலீஷ்ல என்ன இருக்கு, read out பேசிமா, 5th verse, read out the 5th verse. Yes, because the widow troubleth him, I will avenge her, lest by her continual coming she weary me. She weary me. என்ன ட்ரபிள் பண்ணி என்ன வியாரி பண்ணிடுறாளே. வியாரினா என்ன, சோர்ந்து போக வச்சிடறாளே, என்ன ஒட்டிலன்னு ஆக்குறாளே இந்த விதவை. அப்போ இவனுக்கு நம்ம ஒண்ணு செஞ்சே ஆகணும்னு சொல்லி அவன் மனசுல நடத்திக்கிறான். அப்படிதான் கர்த்தர் சொல்லுகிறார். இப்பதான் ஹைலைட் படிங்க, 6th verse, read out the 6th verse. கர்த்தர் அவர்களை அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். Now read out Daisy-ma. And the Lord saith, hear what the unjust judge saith. Heareth what the unjust judge saith. Hallelujah. அநீதியுள்ள நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்மை பார்த்து தேவன் சொல்லுகிறார், அநீதியுள்ள நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்படாமலும் தேவனுக்கு பயப்படாமலும் இருக்கிற உலகத்துக்குரிய நியாயாதிபதியே தொந்தரவு செய்யப்பட்டால், அவனை அலட்டினால், இந்த காரியத்தை நம்ம முடிச்சிடணும்னு நினைக்கும் பொழுது அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற இருக்கிற நம்மோடு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் என்ன பண்ணுவார், நீடிய பொறுமையாய்தான் இருக்கிறாரே தவிர அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. நியாயம் செய்வார், சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காப்பாரோ என்றார். அப்படி என்ன நடக்குது அப்படின்னா, பிசாசு என்ன பண்ணிருக்காங்க, தேவன் நியாயம் எப்படினாலும் செய்வாருன்றது பிசாசுக்கு தெரியும். ஆனா என்ன பண்ணிடுறான், அவன் நியாயம் செய்ய விடாதபடிக்கு நமக்குள்ள ஒரு விசுவாசத்தை குறைச்சு அவிசுவாசத்தை கொண்டு வந்து தேவனுக்கு கோபம் ஏத்துற மாதிரி நம்மள நடக்க வைக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுடைய அவிசுவாசம் குறைஞ்சு போய் அவிசுவாசம் ஆயிடுச்சுன்னா அடுத்து அவன் என்ன பண்ணுவான், போய் ஏசப்பாட்ட சொல்லுவான், ஆமா
அவங்களுக்கு விசுவாசமே இல்ல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, நியாயம் விசாரிக்கிறேன்றீங்களே அப்படின்னு சொல்லி அங்க போய் சொல்றோம். ஆமே. அப்போ நம்மதான் என்ன பண்ணோம், ரொம்ப ஜாக்கிரதையாய் பிசாசு போடுற தந்திரத்தை நாம தெரிந்து கொண்டு அவனுக்கு இடம் கொடாதபடிக்கு விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரவும் பகலும் நம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களோட விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையா தான் இருக்கிறாரு. ஆனால் நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நியாயம் செய்யாமல் இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாகவே நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த காலை வேளையில சோர்ந்து போகாமல், இடைவிடாமல், எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள் என்பதற்காய் தேவன் சொல்லி கொடுத்த ஒரு வார்த்தை. நமக்குள் என்ன இருக்கணும், விசுவாசம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசம் இருக்க வேண்டும். நம்ம இப்போ ஒரு சில காரியங்களுக்கு தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருக்கிறோம். ஆனா அந்த ஜெபம் கேட்கப்படலையே நம்ம நினைக்க கூடாது. தேவன் நிச்சயமாக நியாயம் செய்வார். அவர் நியாயம் செய்யாமல் இருக்கவே மாட்டார். ஆனால் அவர் கிட்ட நம்ம என்ன பண்ணணும், விசுவாசத்தை மட்டுமே காத்து கொள்ளணும். விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் நியாயம் செய்வார். விசுவாசத்திலே குன்றி போகிறவர்களுக்கு அவர் நியாயம் செய்ய முடியாதுங்க. ஏன்னா விசுவாசத்துல குன்றி போனா பிசாசானவன் நம்மளை பத்தி என்ன பண்ணுவான், தேவனிடத்துல போய் குற்றப்படுத்துவான். அந்த மகனுக்கு விசுவாசமே இல்ல. அவனுக்கு எதிர்ப்பு செய்றீங்கன்னு பிசாசானவன் குற்றப்படுத்தும் பொழுது ஒரு நாள் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. பிசாசானவன் குற்றப்படுத்தாதபடிக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஆகையால் அவனுடைய யுக்திகளையும் அவனுடைய குற்றங்களையும் அவனுடைய சூழ்ச்சிகளையும் அறிந்து நாம் விசுவாசத்தோடு சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த காரியமானாலும் சரி, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. இதான் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை. விசுவாசத்தோடு சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. அவர் நீடிய பொறுமையாய் இருப்பாரே தவிர அவர் நியாயம் விசாரிக்காமல் இருக்க மாட்டார். ஆமென். ஓ, நம்மை நோக்கி இரவும் பகலும் கண்ணீரோடு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஜெபிக்கும் பொழுது அவர் நீடிய பொறுமையா இருப்பாரே கண்டி நியாயம் விசாரிக்காமல் இருக்க மாட்டார். அவன் தேவனிடம்தான் நமக்கு இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவர் நமக்கு பேசுந்த இந்த காரியத்தை வைத்து எல்லாரும் ஒப்பு கொடுத்து சரிங்க பார்க்கலாம். இயேசுவே, நாங்கள் சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு ஜெபிப்போம். வாய்களை திறந்து அறிக்கை செய்வோமா? வாய்களை திறந்து அறிக்கை செய்வோமா? எல்லாரும் சொல்லுங்க, சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிப்போம். விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிப்போம். நாங்கள் தம்மை நோக்கி மகனும் கூப்பிடுகிற யாவருக்கும் அதுவும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் அவர் நிச்சயமா நியாயம் செய்வார். நியாயம் செய்வார். நியாயம் செய்வார். நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். வாய்களை திறந்து ஒவ்வொருவரும் வாய்களை திறங்க, சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. ஷைனியை அர்ப்பணம் பண்ணி ஜெபிமா. ஹல்லேலூயா. 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 இயேசுவே, நீங்க நியாயம் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறீர். நீ நியாயம் விசாரிக்காமல் இருக்க மாட்டீர். விசுவாசத்தை காத்துக்கொண்டு நாங்கள் ஜெபிக்கும்படியாக தேவனே எங்களுக்கு பலத்தை தாங்க. எங்களுக்கு ஆண்டவரே அப்படிப்பட்ட விசுவாசத்தை
நியாயம் செய்வீரப்பா, நியாயம் செய்து போராடுகிற எங்கள் எதிராளி எவ்வளவு பலனுள்ளவனாய் இருந்தாலும் என் தேவன் அது எல்லாவற்றையும் காட்டிலும் பலனுள்ளவர். எங்களுடைய எதிராளி எவ்வளவு பராக்கிரமசாலியாய் இருந்தாலும் பரவாயில்லை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த ஏழை விதவைக்கு அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி அவர் நீதி செய்ய எவ்வளவு கருத்தாய் இருந்தானோ அதை காட்டிலும் எங்கள் தேவன் நாங்கள் ஆண்டவரை போராடுகிற காரியத்துல எங்களுக்கு நீதி செய்ய நீர் இறங்கி வருவீரப்பா, இறங்கி வருவீரப்பா, இறங்கி வருவீர் ஆண்டவரே. எழுதி இருக்கிறது போல மங்கி எரிகிறத்திலே போல இருந்தாலும், நெறிந்த நாணலை போல இருந்தாலும் தேவன் நீதியை விளங்க பண்ணுகிறவர், நீதியை விளங்க பண்ணுகிறவர், நீதியை விளங்க பண்ணுகிறவர். எங்கள் விளக்கு ஒருபோது அணைந்து போகிறது இல்லை, எங்களுடைய விளக்கு ஒருபோது அணைந்து போகிறது இல்லை. நல்லவர். அப்படியாய் நம்ம எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபித்த இந்த ஜெபத்தை தேவன் கேட்டு பதில் தர போற தயவுகளுக்கா எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் நம்ம அநேக காரியங்களை குறித்து அநேக நாட்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். சில காரியங்களுக்கு இன்னும் பதில் வரவில்லையே என்று சோர்ந்து போகிற நேரத்துல தேவன் நம்மோடு பேசுகிற காரியம் இதுதான். ஓ என் மகனே, ஓ என் மகனே, சோர்ந்து போகாதீங்க, தொடர்ந்து ஜெபிங்க. நான் நிச்சயமா என்ன பண்றேன்? நியாயம் செய்வேன். நீடிய பொறுமையா இருக்கிறேன், ஆனால் நான் என்ன பண்ணுவேன்? நியாயம் செய்வேன். ஆகையால் இன்றைய தினம் நாம இப்ப ஒரு 2 காரியத்துக்கு ஜெபிக்க போறோம். ஒண்ணு அமிஷியாவுக்காக, இன்னொரு பிரதர் சுதாகருக்காக. எல்லாம் ஒருமனப்பட்டு இந்த காரியத்தில் தேவன் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்தாலும் நிச்சயமாய் தேவன் நியாயம் செய்வார் என்று சொல்லி இவர்கள் 2 பேரை குறித்து நாம் ஒருமனப்பட்டு இந்த காரியத்துக்காக எல்லாரும் செவிங்க. சோதி போகாம செவிங்க, செவிங்க. இந்த காரியத்துக்காக இதான் நிச்சயமா இந்த ஆண்டவருக்கு வசனத்தை வச்சு இந்த காரியத்துக்காக ஜெபிமா. எல்லாரும் ஜெபிங்க, சேர்த்து ஜெபிங்க, ஜெபிங்க. ஜெபிங்க, கேட்குமா? இருக்கீங்கப்பா, நீங்க இருந்தப்பா, நீங்க பதில் அளிக்கிறீங்கப்பா. சொல்றோமாப்பா ஆண்டவரே, நாங்க ஒருபோதும் சோர்ந்து போகாமல்லப்பா விசுவாசத்தோடு ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே ஒவ்வொரு குறிப்புகளுக்காக அந்த விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஆண்டவரை தொடர்ந்து செபிக்கிறதுனால வார்த்தைப்படி நாங்கள் செபிக்க கிருபை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோமாப்பா, செபிக்கிறோம் ஆண்டவரே. அனுஷ்டாய் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே தேவனே ஆண்டவரே, மகளோட ஆத்மாவை நீங்க சந்திக்கும்படி செபிக்கிறோம்ப்பா. நீங்க நீதிய பொறுமையா இருந்து அனுசரிச்சு நீங்க செபிக்கிறோமாப்பா. யார் என்ன சொன்னாலும், எது நடக்காது சொன்னாலும், ஆண்டவரே ஒண்ணும் முடியாது என்று சொன்னாலும் எல்லாவற்றையும் நிதி வைக்கிற தேவனப்பா. மனுஷனுடைய வார்த்தைகளை நம்பலப்பா. ஆண்டவரே வானம் பூமி உண்டாக்கின தேவனுடைய வார்த்தையை நாங்க நம்பி இருக்கிறோமாப்பா. செய்து முடிப்பீங்கப்பா, நிச்சயம் செய்து முடிப்பீங்க. நீதி பொறுமையா இருந்து நீங்க ஆண்டவரே பதில் அளிப்பீங்கப்பா, நியாயம் செய்வீங்கப்பா. நியாயம்
செய்யணும்ப்பா. ஏறெடுத்த ஒவ்வொரு குடும்பங்களும் ஏறெடுத்த ஒவ்வொரு பிரயாசங்களும் நீங்க அறிவிங்கப்பா. ஒவ்வொருடைய பிரயாசத்தை நீங்க அறிவிங்கப்பா. நான் எடுத்த பிரயாசத்தை அறிவிங்கப்பா. ஜெபிக்கிற ஒவ்வொருடைய ஜெபத்தையும் அறிவிங்கப்பா. ஜெபிக்கிறோமப்பா. அநீதியுள்ள நியாயாதிபதியை விசாரித்தானப்பா. நீதியுள்ள நியாயாதிபதியப்பா. நீங்க நீதியா எல்லா இடத்துலயும் நீதிதான்ப்பா. காணப்பட்டதாண்டவரே அப்பா ஸ்தோத்திரம்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஜெபிக்கிறோம்ப்பா. மகளை நீ விடுவிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம்ப்பா. குடியின் ஆவியிலிருந்து அந்த பாவத்தை முழுமையாக பெருங்க முழுமையாக அர்ப்பணிக்க அந்த ஒரு கிருபை செய்யப்பட்டு ஜெபிக்கிறேன். முழுமையாக கொடுக்கிற ஒரு கணவரே ஒரு கிருபையை கொடுங்க. ஒரு முழுமையாக ஆண்டவரே ஆண்டவர் தாழ்மையோடு கர்த்தாவின் விடுதலை ஆண்டவரே நிஜமா ஜெபித்து ஆண்டவரை விடுதலை பெற்றுக் கொள்ளும்படி கிருபை செய்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே தாய் விசாரிக்கும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. நாமத்தில் பிதாவே நிச்சயமாக நம்ம ரெண்டு பேருக்கு தொடர்ந்து ஜெபிக்கிறாங்க. ஜெபம் தேவன் நியாயம் விசாரிப்பார். நியாயம் விசாரிப்பார். நிச்சயமாக அவர் நீதி பொறுமையாக இருக்கிறாரு தவிர அவர் நியாயம் விசாரிப்பார். அவன் கர்த்தர் நியாயம் செய்ய போல தயவு வைத்தார். ஜபத்தின்படி தேவன் பகுத்தார் தயவுத்தாய் இன்னுமாய் யாரெல்லாம் இந்த விசுவாசத்திலே குன்றி போயிருக்கிறார்களோ தேவன் அவர்களை விசுவாசத்திலே தூக்கி எடுக்கும்படியாக விசுவாசத்திலே நிலைநிறுத்தும்படியாக விசுவாசமே இல்லாதவர்களுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாக விசேஷமாய் புற ஜாதிகள் மத்தியிலே தேவன் உண்மை என்று அவர்கள் விசுவாசிக்கவும் அவர் மெய்யான தெய்வம் என்பதை விசாரிக்கவும் கிருபை பாராட்டவும் அவர் தான் மெய்யான தெய்வம் என்பதை புறஜாதியார் ஒற்றுக்கொள்ள தேவனை அறியாத ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுக்காய் விசேஷமாய் ஜெபிக்கணும். அப்ப அவர்களுக்காக அவர்கள் மனம் திருப்பணும். Unfinished souls அவங்க எல்லாம் தேவனை விசுவாசிக்கணும். They have to believe, they have to have faith that Jesus is the true living God. Hallelujah. அந்த ஒரு விசுவாசம் அவர்களுக்குள் வரணும். ஏன்னா யாரெல்லாம் கிறிஸ்து அல்ல என்று சொல்றாங்களோ அவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கு? அந்த கிறிஸ்துவின் ஆவி இருக்கு. அந்த ஆவி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த ஆவி இல்லாதபடி கிறிஸ்துவை கிறிஸ்து என்று விசுவாசிக்க கூடிய ஒரு ஆவி வரணும்னு சொல்லி இந்த காரியத்துக்காய் Hallelujah, 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 hallelujah. Father, thank you, Lord, for this morning time, oh Father, Lord. We come towards your throne of grace, oh Lord Jesus. Hallelujah. Lord, hallelujah. This morning time we plead, oh Lord, for those who are perishing, oh Father, Lord. There are so many unsaved souls around us, oh Father, Lord, who are still perishing in idol worship, oh Father, Lord Jesus, and living in their own lives, oh Lord Jesus. Hallelujah. This morning we plead your blood upon them, oh Father, Lord Jesus. Hallelujah. We pray that you have mercy upon them, oh Lord Jesus. Hallelujah. Hallelujah. As Lord Jesus, today you have spoken to us that the Lord Jesus do not grow weary or faint in prayer, oh Father, Lord, and help us to continuously keep on pleading, oh Father, Lord. Hallelujah. So also, Lord Jesus, we remember these people who are not saved, oh Father, Lord. We pray that let salvation come to their house this morning, oh Father, Lord. Oh Lord, we pray that, Lord Jesus, let oh Lord Jesus, your blood cover them, oh Father, Lord Jesus. Your blood was shared for everyone, oh Father, Lord. Lord, when a single soul should perish, oh Father, Lord. Hallelujah. So also, Lord Jesus, we pray that, oh Father, Lord, that you work in their lives, oh Lord Jesus.
that the spirit of Antichrist should not work in their life, oh Father Lord. Yes, Lord. Let Yes, your Lord. spirit work in them, oh Father Lord Jesus. Hallelujah. Let the gospel be shared to them with one way or the other, oh Master Lord Jesus. Hallelujah. Yes, Oh amen. Father Lord Jesus, we pray that let the anointing also come upon them, oh Father Lord, so that, oh Lord Jesus, through them many others will be saved, oh Father Lord. Hallelujah. Hallelujah. Oh Lord, you are a miracle working God, oh Father Lord. So also, Lord Jesus, we plead for this souls, Lord. We are pleading, Lord Jesus, have mercy on them, Yes. Lord. Hallelujah. Hallelujah. Keep their hand, oh Father Lord Jesus. Hallelujah. Help them to acknowledge, oh Lord, your sacrifice, oh Lord, and your love for them, oh Jesus. Hallelujah. Oh Lord, we pray that, oh Father Lord, let their lives be changed, oh Father Lord. Any kind of bondage which is holding them back, any kind of burden, oh Lord, we break it right now in Jesus' name. We cancel all such spirits in Jesus' name. Yes, Hallelujah. cancel Hallelujah. it, Lord. We cancel Hallelujah. it, Lord. We pray that, oh Father Lord Jesus, work mightily in that life, oh Lord. Meet them at the point where they are, oh Father Lord Jesus. Hallelujah. We pray that, oh Father Lord Jesus, help them to taste your love, oh Father Lord. Hallelujah. Oh Lord, you are a God who will leave the 99 sheep and go after that one sheep, oh Father Lord. So great is your love, oh Lord Jesus. Hallelujah. So also, Lord, we pray that within our families and friends, whomever we are knowing, oh Lord, who are still not, oh Lord Jesus, hallelujah, come to this salvation experience, oh Lord. We pray that you bring them, oh Father Lord. Bring them into the salvation experience. Yes, oh Father Lord. Lord. Yes, Lord. Hallelujah. Yes, Lord. Oh Lord, we are praying, and Lord Jesus, we are claiming that one day we will see all of them in your kingdom, oh Master Lord Jesus. Hallelujah. Oh Lord Jesus, hallelujah. Thank you, Lord. Thank you for listening to our prayer. Thank you for answering our prayer. In Jesus' precious name we pray. Amen. Hallelujah. கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு நிச்சயமாகவே ஒவ்வொரு ஆத்துமாக்களும் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி அவரே மெய்யான தேவனை உணர்ந்து கொண்டு தேவன் செய்ய போற மாபெரும் காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தூக்கத்துக்கு என்ன தராதீங்க. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், அடுத்தபடியாக பாருங்க, எத்தனையோ மிஷனரிகள் அவர்கள் தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கணும். நாட்டுல ஒரே கலவரம், அந்த அந்த மத்தியில அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். அவர்களுடைய பாதுகாப்புக்காக அவர்கள் எல்லாம் பாதுகாக்கப்படணும். போய் கொடுக்கலனாலும் அவர்களுக்காக செய்யக்கூடிய ஒரே காரியம் ஜெபம். அவர்களை தேவன் பலப்படுத்தணும், பாதுகாக்கணும், இன்னும் விசுவாசத்திலே நிற்க வைக்கணும். விசுவாசத்திலே குற்றி போகக்கூடாது. அவர்கள் தேவனுடைய காரியத்தை கடைசி பரிணாமமாய் செய்து முடிக்க அவர்களுக்காக விஜய் ஜெபிக்க இல்லைங்களா? சரி, கௌதமி சிஸ்டர் ஜெபிங்க. வார்த்தையை கொண்டு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு எல்லா காரியங்களையும் ஆண்டுப்பா சோதரம் அப்பா நாங்கள் காரியங்கள் எங்கள் விசுவாசம் நாங்கள் மறுவிட கொடுப்பா சோதரா கூட அப்பா கடினமான நல்ல ஒரு மக்கள்
மட்டுமே ஆண்டவரே மாறா ஜீவனை அருமையாக எல்லாம் சொல்லி காட்டுகிறேன். அம்மாக்கு செய்த கட்டளை காட்டுகிறேன். அப்பா நாள் கணக்கா நடந்து போறேன் எல்லாரும் சூழ்நிலைகளும் தெய்வமே ஆனாலும் ஆண்டவரை பார்க்க ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரை வீருக்கு உத்தரவாதம் உடமைகளுக்கு உத்தரவாதம் இல்லை எசப்பா குடும்பத்துக்கு பாதுகாப்பு இல்லாதவரை ஆனால் ஆண்டவரை கர்த்தர் எனக்கு காத்து கொடுத்து சொல்லி அர்ப்பணிப்போடு மாற்றமே வேண்டியான ஜபங்களில் நினைவு கூட ஒவ்வொரு மாதம் அவங்கள பிரயாசம் போட்டாலும் பாதுகாத்துக்கலாம் கர்த்தர் அப்படியா ஜபத்தை கேட்டு அவர் பதில் தர போற தயவுகளுக்கா எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. முக்கியமான குறிப்பு பாருங்க, சண்டை ஒரே நடந்துட்டு இருக்கு உலகம் எங்கும். அந்த சண்டையில இன்னும் யாரெல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்களோ அவர்களெல்லாம் தேவனை ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இஸ்ரேல், ஈரான் எல்லாம் முஸ்லிம் கண்ட்ரீஸ்ல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களும் தேவனை ஏற்றுக்கொள்ளணும். அவர்களெல்லாம் சீக்கிரத்துல ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரணும். அவர்களை தேவன் ரட்சிக்கணும். ரட்சிப்புக்கு ஏதுவான காரியத்தை செய்யணும்னு சொல்லி பிரதர் விஜயம் ஜெபிக்க. ஆண்டவரே சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே சோதர அந்த நாளிலே காணப்படுகிற எல்லா யுத்தங்களும் யுத்தத்தை குறித்த செய்திகளையும் கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரை கேள்விப்படுகிறோம். ஆனாலும் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை ஒருபோது நீ கைவிடாத தேவனப்பா. ஆண்டவரே இந்த நாள்ல கேட்ட சத்தியத்தின்படி தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவன், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுடைய காரியத்தில தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒருபோது ஆண்டவரை நீர் அநியாயம் செய்கிற தேவன் அல்ல அப்பா. வெளிப்பட்ட ஜனங்கள் எல்லாரையும் ஆண்டவரை தேவன் நடத்துங்க. ஆண்டவரை பரலோகத்துக்கு நேராக நடத்துங்கப்பா. பரலோகத்துக்கு நேராக நடத்துங்க. ஒரு
கூட்டம் ஜனம் ஆயத்தமாகட்டும். ஒரு கூட்டம் ஜனம் பரலோகத்துக்கு நேராக ஆயத்தமாகட்டும். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு கூட்டம் ஜனத்தை தேவன் ஆயத்தப்படுத்துங்கப்பா, ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம் ராஜா, அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும். பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும். அவனவன் செய்திக்கு தக்க நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னேன். தேவனே ஸ்தோத்திர ராஜா. அநியாயம் செய்கிறவர்கள் இன்னும் அநியாயம் செய்து கொண்டே இருக்கட்டும். அவருடைய நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்து கொண்டே இருக்கட்டும். பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும். அக்கிரமம் செய்கிறவர்கள் இன்னும் அக்கிரமத்திலே இருக்கட்டும். ஆண்டவரே தேவன் நீராண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் வந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அக்கிரமக்காரர்களை எல்லாம் ஒழித்து விட்டு ஆண்டவரே தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீதிமான்களையும் பரிசுத்தவான்களையும் ஆண்டவரே நீர் உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா பரலோக வான்வீட்டிலே ஆண்டவரே நீர் சேர்த்துக் கொள்வீரப்பா, சேர்த்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த காலங்கள்ல எவ்வளவோ சிறு பிள்ளைகள் மறித்து போயிட்டாங்க, எவ்வளவோ சின்ன சின்ன பிள்ளைகள் மறித்து போயிட்டாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. அப்பா ஒன்றும் மரியாதவர்கள் மறித்து போயிட்டாங்க. ஆண்டவரே தேவனே ஸ்தோத்திர ராஜா. அப்பா ஸ்தோத்திரம். இன்னமும் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா அந்த பகுதியில ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேவனை நம்பி ஆண்டவரை ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அநேகர். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். தேவன் தங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், தேவன் தங்களுக்குரிய நீதியை நிலைநாட்டுவார் என்று சொல்லி ஆண்டவரை நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிறாங்களே. ஆண்டவரே ஈரான்ல எவ்வளவு பேர் காத்திருக்கிறாங்களே. அப்பா ஸ்தோத்திரம். பாருங்க கண்ணோக்கி பாருங்க, நியாயம் செய்யுங்க, நியாயம் செய்யுங்கப்பா. ஆண்டவரை இப்பொழுதே அநேக இடங்கள்ல இருந்து ஆண்டவரை நீதியின் குரல் ஒலிக்க தொடங்கிடுச்சு. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஸ்பெயின், யூகே, பிரான்ஸ், இத்தாலின்னு அநேக தேசங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் நீதியின் குரலை எழுப்ப தொடங்கிடுச்சு. இஸ்ரேலை குறித்து USA குறித்து ஆண்டவரே அவர்கள் கிரிமினல் கோர்ட்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் இவர்கள் செய்த இந்த கொலை பாதகங்களுக்கு நீதி கேட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அநேக தேசங்கள் போய் நிற்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. அப்பா ஸ்தோத்திரம். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. ஒருபோதும் மறக்க கூடாது, ஒருபோதும் மறக்க கூடாது. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே இந்த தேசங்கள்ல வாழ்கிற ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா தேவனுக்காக காத்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா ஒருபோது ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் எல்லாரையும் ஆண்டவரே தேவன் ரட்சிங்க, 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 ரட்சிங்க. எத்தனையோ சபைகள் ஆண்டவரே அப்பா அமெரிக்க தேசத்துல பல மாகாணங்கள் சபைகள் ஆண்டவரே உண்மையால் செலுத்திக் கொண்டு இருக்கிறாங்க, உண்மையால் செபித்துக் கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் ஈரான்ல இஸ்ரேல்ல கூட இன்னும் எத்தனையோ பேர் ஆண்டவரே உண்மையா ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே இன்னும் பல தேசங்கள்ல சைனா, ரஷ்யா போன்ற வல்லரசு நாடுகள் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏத்திஸ்ட் கண்ட்ரிஸ் இந்த தேசங்கள்ல கூட ஆண்டவரே எவ்வளவு பேர் ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லாரையும் ஆண்டவரை ரட்சிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவனே ஸ்தோத்திரம் இந்திய தேசத்தில் அப்படியாக ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உண்மையாய் தேடுகிற யாவருக்கும் சமீபமா இருக்கிறது போல இது சமீபமா இருக்கிறீங்கப்பா, இது தூரமா இல்ல ஏசப்பா, இது சமீபமா இருக்கிறீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கரமாண்டவரே ஒவ்வொருவரைய தொட்டு ஆண்டவரே ஆறுதல் படுத்தும்படியா செபிக்கிறோம், ஆறுதல் படுத்தும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே தாய் இழந்து, தகப்பனை இழந்து, கணவனை இழந்து, மனைவியை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு அன்பு நெஞ்சங்களுக்காக நாங்கள் மீண்டும் செபிக்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளை எல்லாம் தேவன் தாமே ஆற்றி தேற்றி அவர்களை எல்லாம் பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா.
ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டதான பிசாசு திட்டங்கள் இனி ஆண்டவரே ஒரு போதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தீவிரவாதம் என்ற பெயர்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு தேசத்தை அழிக்கிற ஆண்டவரே இந்த பிசாசின் எண்ணம் ஒருபோது யாருடைய இருதயத்துக்குள்ள வரக்கூடாதப்பா, வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா பேரும் தயவாய் இருங்கப்பா. கரம் கூட இருக்கட்டும். பெரிய காரியம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் அந்த இடத்துல இருக்கிற எல்லாரையும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நியாயம் விசாரித்தவர்களை ரட்சிக்கும்படியாக தேவன் செய்ய போற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அடுத்து பலவீனமா இருக்கிற யாரா இருந்தாலும் பலவீனத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. பிசாசின் கட்டு, அந்த கட்டிலிருந்து தேவன் அவர்களை விடுவிக்கணும். இப்படிப்பட்ட கட்டுகள் எல்லாம் உடைஞ்சு போடும். ஹல்லேலூயா. மாந்திரீக கட்டு, ஏவல், தந்திரம், இப்படிப்பட்ட எல்லா கிரியைகள் உடைக்கப்படணும். இது பாதிக்க கூடாது. இதுல ஒரு வியாதின்றது ஒரு கட்டு. எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால அழிக்கப்படணும்னு சொல்லி சாமுவேல் பிரதர் ஜெபிங்க. அந்த கால வரைக்கும் நன்றி ஆண்டவரே. சோத்திரம் தகப்பன கர்த்தாவை கொடுக்கப்பட்ட அந்த ஜெப குறிப்பு கரங்களை தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திர சபா கர்த்தாவை ஆண்டவரே. சோத்திர சபா கர்த்தாவை பல விதமான ஆண்டவரை போராட்டங்கள் ஆண்டவரை பிரச்சனை மத்தியில் ஆண்டவரை சோத்திர சபை இருக்கிற ஒவ்வொரு கரங்களை தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திர தகப்பன கர்த்தாவே. சோத்திர சபா கர்த்தாவை ஒவ்வொரு மனிதன் ஆண்டவரை சோத்திர சபா கர்த்தாவை இந்த பொறாமை எரிச்சல் ஆண்டவரை இந்த கோபம் ஆண்டவரை சோத்திரம் தகப்பன கர்த்தாவே அது அப்பா அவர்கள் அழிக்க வேண்டிய ஒரு நோக்கத்தோடு ஆண்டவரை சோதரை சப்பா கர்த்தாவே செய்கிற அந்த மாந்திரிகள் ஆண்டவரை சோத்திரம் தகப்பன என்ன ஆண்டவரை அப்பா அந்த சாபங்கள் ஆண்டவரை அப்பா சோத்திரம் தகப்பன என்ன ஆண்டவரை சோதரை சப்ப அந்த ஏவல்கள் ஆண்டவரை இவற்றெல்லாம் ஆண்டவரை கரங்களை தாழ்த்தி ஒப்புகிறப்பா சோத்திரம் தகப்பன கர்த்தாவே சோதரை சபை கர்த்தாவே அப்பா இப்படி சேட்டின் மறைவில் இருக்கிற யாவருக்கும் ஆண்டவரே சோதரை சப்பா அப்பா நீரே ஆண்டவரை யுத்தம் பண்ணுகிறவரா இருக்கிறீரே ஆண்டவரே சோத்திரம் தகப்பன கர்த்தாவே சோத்திரம் எந்த விதமான கட்டுகளா இருந்தாலும் ஆண்டவரே சோத்திரம் தகப்பன அப்பா உம்முடைய பிள்ளைகள் என்று முத்திரிக்கப்படும் போது ஆண்டவரே சோத்திர சப்பா அப்பா அந்த ஆண்டவரே அந்த போராட்டங்களை எம்மாத்திரம் ஆண்டவரே சோத்திரம் தகப்பன கர்த்தாவே சோத்திரம் சப்பா நீரே ஆண்டவரே சர்வ வல்லவர் ஆண்டவரே அப்பா சோத்திரம் ஆண்டவரே சர்வ சேனைகள் தேவன் ஆண்டவரே சோத்திரம் தகப்பன சேனைகளின் கர்த்தர் நீரே ஆண்டவரே அப்பா சோத்திரம் தகப்பன கர்த்தாவே சேட்டின் மறையில வருகிறவளையா உண்மையில அப்பா விசுவாசம் வைத்தாண்டவரே அப்பா உண்மையிலே ஆண்டவரே சோத்திர சப்பா அடைக்கலம் தேடி வருகிற ஒருவரை நீ கைவிட்டதில்லை ஆண்டவரே சோத்திரம் அப்பா சோத்திரம் தகப்பன கர்த்தாவே சோத்திர சப்பா வீட்டினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் கரங்களை தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே சோத்திரம் தகப்பன இவற்றினால் ஆண்டவரே பல விதமான அப்பா சோதர குடும்பங்கள் பிரிந்து இருக்கிறது ஆண்டவரே சோதர சப்பா பல விதமான வியாதிகள் ஆண்டவரே அப்பா பல விதமான ஆண்டவரே சோதர சப்பா சொல்லப்பட முடியாத ஆண்டவரே மன அழுத்தங்கள் ஆண்டவரே சோதர சப்பா கர்த்தாவே அப்பா சோதர கர்த்தா ஒவ்வொரு அவயங்களும் ஆண்டவரை பாதிக்கப்படுகிற சூழ்நிலைகள் ஆண்டவரே அப்பா சோத்திரம் தகப்பன இன்னாண்டவரை சொல்ல பண்ணல ஆண்டவரே வாழ்க்கை ஆண்டவர் சோதரி ஒரு நடைப்பினமான வாழ்க்கை ஆண்டவரை அப்பா இவ்வளவு ஆண்டவரை சோதரி சப்பா வருகிற அந்த போராட்டங்கள் ஆண்டவரை அப்பா அந்த செய்வினைகள் ஆண்டவரை சோதரி சப்பா அப்பா இவற்றுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி ஆண்டவரை உம்முடைய மீட்பு ஆண்டவரை சோதரி சப்பா கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பு ஆண்டவரை சோத்திரம் தகப்பன அப்பா சோதரி சிவ ஒவ்வொருக்காக ஆண்டவரை பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை சிலுவிலே ஆண்டவரை நீ தீர்த்து வைத்தீரையா அப்பா இவற்று விளைக்கிரயமாக உங்க ரத்தத்தை சிந்திருக்கிறீர் ஆண்டவரே சோதரி சப்பா ரத்த சகல பாவங்கள் சுத்திகரிக்கும் வார்த்தையின்படி ஆண்டவரை அப்பா சூத்திரம் தகப்பன கர்த்தாவே இவை பின்தொடர்கிறது ஆண்டவரை என்னாண்டவரே சோதரி சப்பா
முற்பிதாக்கள் செய்கிற பாவங்கள் ஆண்டவற்றினால் பின்தொடர்கிற சாபங்கள் தவிர ஆண்டவரை சொல்கிறோம் தகப்பனே. அப்பா அப்பா விக்கிரகங்களால் வருகிற சாபங்கள் ஆண்டவரை அப்பா முற்பிதாக்கள் ஆண்டவரை வணங்கி ஆண்டவரை அந்த விக்கிரகங்கள் ஆண்டவரை அவற்று மூலமாக வருகிற சாபங்கள் ஆண்டவரை இதெல்லாம் ஆண்டவரை ஆண்டவரை ஐயோட ஆண்டவரை எந்த முன்னேற்றம் காணப்படாதபடி ஆண்டவரை முடக்கி காரணமாக இருக்கிறது ஆண்டவரை சோதனை அப்பா நீர் ஒரு இறங்கு ஆண்டவரை சோதனை மனத்துல யாவருக்கு ஆண்டவரை சோதனை அந்த போராட்டங்கள் இருக்கிறது அப்பா அப்பா அம்மா புரிந்து கொள்ளப்பட்டவில்லையா இந்த நாடு வருகிற ஒருவரும் நீர் ஆண்டவரை செய்தாக பெருசும் தகப்பனை சோதனை ஒவ்வொருவரும் வேலை ஆண்டவரை இந்த கட்டுகள் பாவங்கள் ஆண்டவரை சோதனை சாதங்கள் ஆண்டவரை இதெல்லாம் நீக்கி சப்பா நீரே ஆண்டவரை ஒவ்வொருவரும் ஆண்டவரை நீக்கிடுங்க ஆண்டவரை உங்களுக்காக ஆண்டவரை சோதனை சப்பா அவர் விடுவித்து ஆண்டவரை சோதனை சப்பா குடும்பங்கள் ஆண்டவரை ரெண்டு சேரம் ஆண்டவரை சோதனை சப்பா வேதினா ஆண்டவரை எந்த ஒரு முன்னேற்றம் காணப்படாத ஆண்டவரை பெரிய வெளிச்சத்தை காண வேண்டவரை சோதனை சப்பா நீராண்டவரை பிரகாசிக்க வேண்டவரை அப்பா சாட்சியம் இருக்க வேண்டவரை அப்பா நீராண்டவரே கைதாக அப்பாவை நீராண்டவரை விடுதலை தந்தல்லும் ஆண்டவரை சுதந்திரம் உடலும்படிக்கு இயேசு என்ற நாமம் பெருமைப்பட்டது ஆண்டவரை அப்பா இந்த நாமத்துக்கு உலகத்துல ஆண்டவரை அப்ப அந்த அழிந்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொருவரும் கரங்களை தாழ்த்தி ஒப்புகிறப்பா சோதனை சப்பா அப்பா பட்ட மரங்கள் வெளியிறாண்டவரை இருக்கலாம் ஆண்டவரை அப்பா நீ உயிர்ப்பிக்கிற தேவன் ஆண்டவரை சோதனை சப்பா பெரிய வல்லம் சிறந்த ஆண்டவரை சோதனை அப்பா சோதனை தகப்பன உலகத்துக்கு முன்பாக ஆண்டவரை தோற்று போயிருக்க ஆண்டவரை சோதனை சப்பா மறைத்தாண்டவரை பெரிய காரியங்களை நீரை கர்த்தாக நடவடிக்கை நீராண்டவரை கட்டுகள் அறுக்கப்படும்படியாக தேவன் கேட்டு பதில் தரப்படும் தயவு கொடுப்பார். எல்லா ஸ்தோத்திரப்படுக ஸ்தோத்திரம் போட்டு முடிச்சுக்கலாம். விசேஷமாய் ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து கர்த்தர் விசுவாசத்திலே நிறுத்தும்படியாக விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாக ஜெபம் பண்ணுவோமா? சோத்ரா 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 என்ன வயங்களை கத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரா சோத்ரா 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 சடீரா சிஸ்டர் குடும்பத்தை முழுமையா கொடுத்து ஷைனி சந்தோஷ் பெரிய மாற்றத்துக்காக விசுவாசம் வர்த்திக்கப்படணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சோத்ரா 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 பிரஜா சிஸ்டர் சாமுவேல் குடும்பத்தை கொடுத்து அந்த குடும்பத்தை அப்படியாய் மாற்ற போற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 குடும்பத்தை ஒப்பு கொடுத்து நல்ல பிரசவம் நல்ல பிரசவம் நடக்கணும். அந்த மகளுக்கு விசுவாசத்தை தேவன் வர்த்திக்க பண்ணணும்னு சொல்லி அந்த மகளுடைய குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. குடும்பத்தை நினைக்கும் போது அந்த குடும்பத்துக்காக தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ராஜகணி சிஸ்டர் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து பெரிய பிள்ளை சின்ன பிள்ளை இன்னும் குடும்பமாய் வரணும். அதிர்ஷ்யா பிள்ளைங்க எல்லாம் தேவனை ஏற்றுக்கொள்ளணும்.
விசுவாசத்துல தேவனை விசுவாசிக்கணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் மாதாக்கனி சிஸ்டர் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து மாதாக்கனி சிஸ்டர் குடும்பம் அப்படியாய் வரணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சங்கீதா சிஸ்டர் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து அதுதாமே சங்கீதா சிஸ்டர் குடும்பத்தை அப்படியாய் மாற்ற போற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. குடும்பத்தை ஒப்பு கொடுத்து கௌதமி சிஸ்டர் குடும்பம், தம்பி குடும்பம், தங்கச்சி குடும்பம் எல்லாம் தேவனுக்குள் வரும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மர்சி சிஸ்டரை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. குடும்பத்தை ஒப்பு கொடுத்து கததாமே டெக்ஸிமா குடும்பத்தை அப்படியாய் நடத்த போற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சோனியாமா குடும்பத்தை ஒப்பு கொடுத்து அப்படியாய் தேவன் நடத்த போற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மணி சிஸ்டர் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து மணி சிஸ்டர் குடும்பத்தையும் தேவன் அப்படியாய் நடத்த போற தயவுகளுக்காய் ரவி பிரதர் நடத்த போற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டியை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பத்மா சிஸ்டர் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. குளோரிமா குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. குடும்பத்தை ஒப்பு கொடுத்து கததாமே அப்படியார் மாற்ற போற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவன் பரலோகத்துக்கு நேராய் நடத்தணும். விசுவாசத்தை வர்த்திக்கப்படணும். குடும்பத்தை ஒப்பு கொடுத்து அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துர்காமா குடும்பத்தை ஒப்பு கொடுத்து கர்த்ததாமே துர்காமா குடும்பத்தை தேவராவியாவை மாற்ற போற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னும் பின்மாற்றம் அடைந்த ஆத்துமாக்களை ஒப்பு கொடுத்து கர்த்ததாமே அவர்களையும் திரும்ப வைக்கணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து ரட்சிப்புள்ள தேவன் நடத்தும்படியாக வெப்பப்பட்டு பகுதியில பெரிய எழுப்புதலை உண்டு பண்ணும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா சுத்தியும் கனவு மகிமை அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிள்ளைகள் போகும்பொழுது காலேஜுக்கு போயிட்டு வரும் பொழுது ஸ்கூலுக்கு போயிட்டு வரும் பொழுது இன்னும் வேலைக்கு போயிட்டு வரும்போது ஒவ்வொருத்தரையும் தேவன் பாதுகாக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் நாசத்துக்கும் மோசத்துக்கும் விபத்துக்கும் விக்கிறதுக்கும் கொண்டாப்புக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ண மாட்டீங்களே. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னும் ஷைனியெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ற சத்தமே கேட்கல. எல்லாத்துக்கும் கன மகிமை அவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.